கஷ்டமா இருக்கக்கூடிய மூட்டு வலியா இருந்தாலும் சரி, இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் இது அமாவாசை அன்னைக்கு தான் பண்ணணும். அமாவாசை அன்று ஏன் பண்ணணும் அப்படின்னா, எல்லாரும் மூட்டு வலினா அது ஒரு நோயாக தான் பாவிக்கிறாங்க. ஆனா இந்த மூட்டு வலிக்கு பின்னாடி நிறைய தோஷங்கள் காரணமா இருக்கும், நிறைய ஒரு கெட்ட எனர்ஜிஸ் காரணமா இருக்கும். ஸோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணும்போது அழகா வீட்டில் இருந்த மாதிரியே இந்த மூட்டு வலிக்கு நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். ஸோ இதை நம்ம வீட்டிலேயே இதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். சரி, ஓகே. இப்போ இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எனர்ஜிஸை எப்படி குறைக்க முடியும்னு நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த மூட்டு வலி சம்பந்தமா நம்ம எதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல உடம்புடைய பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்தணும். அதற்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு